வணக்கம். உள்ளூர் நிகழ்வுகளை உள்ளது உள்ளபடி நேர்களுக்கு வழங்கும் மாவட்ட முரசுக்கு உங்களை வரவேற்பது நான் பிரியங்கதாஸ். முதலில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே பழங்குடியின மக்களுக்கு இலவச வீட்டு மனை பட்டா நேரில் வழங்கினார் மாவட்ட ஆட்சியர் மோகன். திருப்பத்தூர் அருகே பலமுறை மனு அளித்தும் சீரமைக்கப்படாத பிரதான சாலை, 1,00,000 ரூபாய் வரை நிதி திரட்டி சாலையை சீரமைத்த பொதுமக்கள். தென்காசி ஆலங்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் இருசக்கர வாகனங்களை திருடிய 3 பேர் கைது. பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான 21 வகைகளான வாகனங்களை பறிமுதல் செய்து போலீசார் நடவடிக்கை. திண்டுக்கல் அருகே குடியிருப்பு பகுதியில் செயல்பட்டு வரும் கல்குவாரி, நுரையீரல் பாதிப்பு வருவதால் குவாரியை மூட வலியுறுத்தி கிராம மக்கள் காத்திருப்பு போராட்டம். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே செல்போன் கோபுரம் இல்லாத மலை கிராமம், சிக்னல் கிடைக்காமல் தவிக்கும் ஆன்லைன் வகுப்பு மாணவர்களின் அவல நிலை. திண்டிவனம் அருகே பழங்குடியின மக்களுக்கு மாவட்ட ஆட்சியர் மோகன் இலவச வீட்டு மனை பட்டாக்களை வழங்கியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்து காட்டு சிவிரி பகுதியில் 20க்கும் மேற்பட்ட பழங்குடியின குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் தங்களுக்கு வீட்டு மனை பட்டா வழங்க வேண்டும் என பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இவர்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் இலவச வீட்டு மனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் மோகன் கலந்து கொண்டு பழங்குடியினத்தை சேர்ந்த 20 குடும்பங்களுக்கு இலவச வீட்டு மனை பட்டாக்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் திட்ட அலுவலர் காஞ்சனா, உதவி ஆட்சியர் அமித், வட்டாட்சியர் செல்வம் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மணலி அரசு பள்ளியில் 72 லட்சம் ரூபாய் செலவில் புதிய கட்டிடங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கர் அடிக்கல் நாட்டினார். திருவள்ளூர் மாவட்டம் மணலி அரசு பள்ளியில் 3000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் பள்ளியில் நூலகம் மற்றும் ஆய்வகம் அமைக்க கோரி எழுக்க உள்ளது. இதனையடுத்து பெற்றோர் ஆசிரியர் சங்கம் சார்பில் 72 லட்சம் ரூபாய் செலவில் புதிய கட்டிடங்கள் கட்ட திட்டமிடப்பட்டிருந்தது. இதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். புதிய கட்டிடத்தில் கணினி அறை, ஆய்வகங்கள், மிகப்பெரிய நூலகம் என 2 தளங்களாக கட்டப்பட்டுள்ளன. இந்த நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் விஜயா, பெற்றோர் ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் முத்துசாமி, குமார், ஸ்டாலின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நெல்லையில் 9 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கருப்பு பூஞ்சை நோய் தடுப்பு மருந்துகளை அமெரிக்க வாழ் தமிழ் மருத்துவ சங்கத்தினர் ஆட்சியரிடம் வழங்கினர். கொரோனா நோய் தொற்று பாதிக்கப்பட்டு தொடர் சிகிச்சை பெற்று வந்தவர்களுக்கு கருப்பு பூஞ்சை உள்ளிட்ட பல்வேறு இணை நோய் தாக்குதல் ஏற்பட்டு வருகிறது. நெல்லை மாவட்டத்தில் கருப்பு பூஞ்சை நோய் பாதிக்கப்பட்டு 10க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் கருப்பு பூஞ்சை நோய் தடுப்பு மருந்துகளை அரசுக்கு வழங்க அமெரிக்க வாழ் தமிழ மருத்துவ சங்கம் முடிவு செய்துள்ளது. அந்த வகையில் முதற்கட்டமாக நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு 9 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருந்துகளை அமெரிக்க வாழ் தமிழ் மருத்துவ சங்க பிரதிநிதிகள் மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கினர். இந்த மருந்துகள் அரசு மருத்துவமனை முதல்வரிடம் ஒப்படைக்கப்பட்டன. ஆலங்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் இருசக்கர வாகனங்களை திருடிய 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். தென்காசி மாவட்டத்தில் ஆலங்குளம், சுருண்டை, பாவச்சுந்தரம் உள்ளிட்ட பகுதிகளில் விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்கள் தொடர்ச்சியாக திருடு போவதாக காவல்துறைக்கு புகார் வந்தது. இதனையடுத்து போலீசார் தனிப்படை அமைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் அம்பாசமுத்திரம் பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார், ராமகிருஷ்ணன், கார்த்திக் ஆகியோரை சந்தேகத்தின் பேரில் கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் பல்வேறு இடங்களில் இருசக்கர வாகனங்களை திருடியது ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளனர். இதனையடுத்து அவர்களிடம் இருந்து பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான 21 இருசக்கர வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். அத்துடன் மதுரை, விருதுநகர், நெல்லை, தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருசக்கர வாகனங்களை திருடியதை ஒப்புக்கொண்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சத்தியமங்கலம், ஆசனூர் பகுதியில் மலைச்சாரலில் யானை கூட்டம்
ஹாயாக வலம் வந்ததை வாகன ஓட்டிகள் கண்டு ரசித்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் யானைகள், மான், புலி, சிறுத்தை உள்ளிட்ட பல்வேறு காட்டு மிருகங்கள் வசித்து வருகின்றன. இந்த நிலையில் கடந்த 4 நாட்களாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததால் ஆசனூர் வனப்பகுதியில் விட்டுவிட்டு இதமான சாரல் மழை பெய்து வருகிறது. இதனால் செடி கொடிகள் அனைத்தும் பசுமையாக காட்சியளிக்கின்றன. இதனை சாப்பிடுவதற்காக காட்டு யானைகள் அடிக்கடி நெடுஞ்சாலை பகுதிக்கு வந்து செல்கின்றனர். அந்த வகையில் ஆசனூரில் இருந்து மைசூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் குட்டிகளுடன் யானை கூட்டம் ஒன்று மலைச்சாரலில் நடந்து ஹாயாக வலம் வந்தன. இதனை பார்த்த வாகன ஓட்டிகள் தூரமாக நின்று படம் எடுக்க ஆரம்பித்தனர். பின்னர் யானை கூட்டம் மெதுவாக நடந்து சாலையை கடந்து மீண்டும் காட்டுக்குள் சென்றன. இதனை கண்டு வாகன ஓட்டிகள் கண்டு ரசித்தனர். ஆனாலும் காட்டு மிருகங்கள் எப்போதும் ஆபத்தானவை என்றும் அவற்றை தூரத்திலிருந்து பார்த்து ரசிக்கும்படி வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். குமாரபாளையம் அருகே காவிரி ஆற்றில் ஆகாய தாமரை படர்ந்து தண்ணீர் வீணாகி வருவதால் தன்னார்வ அமைப்பினர் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் செல்லும் காவிரி ஆற்றில் அதிக அளவு தண்ணீர் தேங்கியுள்ளது. இதில் கடந்த சில மாதங்களாக ஆகாய தாமரை அதிக அளவில் படர்ந்துள்ளது. இதனால் தண்ணீர் மாசடைந்து வீணாகி வருகிறது. இதனால் இப்பகுதியில் மீன்பிடி தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சுகாதார சீர்கேடு நிலவி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஆகாய தாமரையால் தண்ணீர் விரைவில் உறிஞ்சும் திறன் உள்ளதால் அதனை அகற்ற வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். ஆனால் இதுவரை நடவடிக்கை எடுக்காததால் சமூக உரிமைகள் பாதுகாப்பு கழகத்தினர் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தூய்மை பணியில் ஈடுபட்டுள்ளனர். நாமக்கல், ஈரோடு ஆகிய மாவட்டங்களுக்கு குடிநீராக பயன்படுத்தப்பட்டு வருவதால் பொதுப்பணித்துறையினர் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். திருப்பத்தூர் அருகே குண்டும் குழியுமாக இருந்த சாலையை பொதுமக்களே நிதி திரட்டி சீரமைத்துள்ளனர். திருப்பத்தூர் நகராட்சி பகுதியில் இருந்து திருவள்ளுவர் நகர், பாரதி நகர், சாமியார் கொட்டாய் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் சாலை மிகவும் சேதமடைந்து குண்டும் குழியுமாக காணப்பட்டது. இந்த நகராட்சி பகுதியின் பிரதான சாலை என்பதால் நாள்தோறும் சுமார் 2000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சென்று வருகின்றன. இதனால் சாலையை சீரமைத்து தர வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என புகார் தெரிவிக்கின்றனர். இதனால் அப்பகுதி மக்கள் இணைந்து சுமார் 1 லட்சம் ரூபாய் நிதி திரட்டி இந்த சாலை ரயில்வே துறைக்கு சொந்தமானதால் இதுகுறித்து ரயில்வே துறை அதிகாரிகளிடம் அனுமதி பெற்று நீண்ட போராட்டத்திற்கு பின் சாலையை சீரமைக்கும் பணியை தொடங்கியுள்ளனர். இதனை அறிந்த சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி நேரில் சென்று தனது பங்கிற்கு சிறு நிதியுதவியை வழங்கி பொதுமக்கள் பாராட்டினர். மீண்டும் மாவட்ட முரசுக்கு உங்களை வரவேற்பது நான் பிரியங்கதாஸ். திண்டுக்கல் அருகே கல்குவாரியை மூட வலியுறுத்தி கிராம மக்கள் ஆட்சியர் அலுவலகம் முன்பாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே நடுமண்டல கிராமத்தில் கரடிக்குட்டி என்ற குன்றில் கடந்த 20 ஆண்டுகளாக தனியாருக்கு சொந்தமான கல்குவாரி செயல்பட்டு வருகிறது. இந்த கல்குவாரியால் அப்பகுதியில் உள்ள மக்களுக்கு நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டு சுவாச கோளாறு ஏற்படுகிறது. எனவே கல்குவாரியை மூட வேண்டும் என கோரிக்கை விடுத்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து கடந்த ஜூன் மாதம் கல்குவாரி மூடப்பட்டது. இந்த நிலையில் மீண்டும் கல்குவாரி திறக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக காத்திருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிராம மக்கள் முக்கியம் என்றால் கல்குவாரியை மூடுங்கள், இல்லையெனில் எங்களுக்கு மாற்று இடம் வழங்குங்கள் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 20 வருஷம் போராடுறோம், எந்த வித நடவடிக்கையுமே எடுக்கவே கிடையாது. அதிகாரிகிட்ட போய் கொடுத்தோம்னா அரசு அதிகாரிகள் மாறுறாங்களோ, எங்களோட கோரிக்கை எல்லாமே அப்படியே இருக்கு. அங்கே வர தூசி கல்னால எங்களுக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்கு. கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தோம், தாசில்தார்கிட்ட மனு கொடுத்தோம், எந்த நடவடிக்கை யாருமே எடுக்கவே கிடையாது. எங்களை அலக்களிக்க பார்க்குறாங்களோ எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. முறைப்படி நாங்கள் அந்த ஊரில் வாழ்றது தகுதியற்ற ஊராக மாறிடுச்சு. நாங்கள் அந்த ஊரை காலி பண்ணி நாங்கள் கலெக்டர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து நான் தங்கியிருக்க கலெக்டர் வந்து எங்களுக்கு இடம் கொடுக்கணும். அங்கே எங்களுக்கு வாழவே முடியாத சூழ்நிலை நாங்கள் இருக்கோம். அந்த இடம் வந்து வாழ தகுதியற்ற இடமா மாறிடுச்சு. தண்ணி இல்லை, மரம் தென்னை மரம் காய்க்கிறது இல்லை, மாமரம் காய்க்கல, பூரா மலட்டுத்தன்மையாக போயிருச்சு. எங்களுக்கு அங்கே வாழறதுக்கு எந்த ஒரு இதுவுமே வசதியுமே இல்லை. நாங்கள் வந்து அந்த ஊரை காலி செஞ்சு நாங்கள் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் வந்து நாங்கள் வந்து இங்கே குடியிருக்கோம். அதுக்கு வந்து கலெக்டர் சார் வந்து எங்களுக்கு உத்தரவு கொடுக்கட்டும். அரக்கோணத்தில் டிவிஷன் மாற்றம் செய்ததை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட துப்புரவு தொழிலாளர்கள்
பணிகளை புறக்கணித்து தரையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகராட்சியில் 300க்கும் மேற்பட்ட நிரந்தர மற்றும் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் நகராட்சி நிர்வாகம் சார்பில் துப்புரவு தொழிலாளர்களை டிவிஷன் மாற்றம் செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதற்கு பல்வேறு தூய்மை பணியாளர்கள் கண்டனம் தெரிவித்தனர். ஆனால் நகராட்சி நிர்வாகம் துப்புரவு தொழிலாளர்களின் கோரிக்கையை ஏற்கவில்லை என தெரிகிறது. இந்த நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டம் DITU துணைத் தலைவர் APM சீனிவாசன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் ஒன்றிணைந்து நகராட்சி அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உசிலம்பட்டியில் இலவச பட்டா இடம் வழங்காததை கண்டித்து முடி திருத்துவோர் சங்கத்தினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே சிக்கம்பட்டி மாயன் நகரில் முடி திருத்துவோர் சங்கத்தை சேர்ந்த 70 நபர்களுக்கு 325 சென்ட் பட்டா இடம் வழங்கப்படும் என அரசு அறிவித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து மாயன் நகரில் நிலம் அளிக்க கொடுக்க வருவாய் கோட்டாட்சியர் உத்தரவிட்டார். அதன்படி சிறப்பு வட்டாட்சியர் ரவிச்சந்திரன் தலைமையில் அதிகாரிகள் மாயன் நகருக்கு சென்றனர். ஆனால் அந்த இடம் தங்களுக்கு சொந்தமானது என கூறி இடத்தின் உரிமையாளர்கள் நிலத்தை அளிக்க முடியாது எனவும் தெரிவித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த முடித்திருத்துவோர் சங்கத்தினர் பட்டா நிலம் வழங்க வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த அதிகாரிகள் நிலம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். இதனைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. நாமக்கல் அருகே புதிதாக கட்டப்பட்டு வரும் கட்டிடத்தின் தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்து சிறுவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் செங்காலி கரடு பகுதியைச் சேர்ந்த ராஜசேகர் பவியா தம்பதி தங்களது 8 வயது மகன் சஞ்சித் ஆரவுடன் வசித்து வந்தனர். இந்த நிலையில் வழக்கம் போல் சஞ்சித் ஆரவ் தனது நண்பர்களுடன் வீட்டின் அருகே விளையாட சென்றுள்ளார். பின் வெகு நேரமாகியும் அவர் வீடு திரும்பாததால் சந்தேகமடைந்த பெற்றோர் சிறுவனை தேடியுள்ளனர். அப்போது சிறுவன் சஞ்சித் வீட்டின் அருகே புதிதாக கட்டப்பட்டு வரும் கட்டிடத்தின் தண்ணீர் தொட்டியில் இறந்து கிடந்துள்ளார். இதுகுறித்து அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் விரைந்து வந்த போலீசார் சிறுவனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொடைக்கானலுக்கு வரும் கேரள மாநில சுற்றுலா பயணிகளை சோதனை செய்த பின்னரே அனுமதிக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஊரடங்கு காலத்தில் கொடைக்கானலுக்கு சென்று வர பாஸ் அல்லது பதிவு செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்து வந்தது. ஆனால் தற்போது தளர்வுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் பாஸ் பதிவு போன்ற கட்டுப்பாடுகள் இன்றி அனைத்து சுற்றுலா பயணிகளும் வரலாம் என நிலை அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. இதனிடையே கேரள மாநிலத்தில் தற்போது ஜிகா வைரஸ் தொற்று பரவி வரும் நிலையில் கேரளாவில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலுக்கு வருகை தருகின்றனர். இதனால் உள்ளூர்வாசிகள் அச்சமடைந்துள்ளனர். எனவே கேரளாவில் இருந்து வரும் பயணிகளுக்கு மருத்துவ பரிசோதனை செய்த பின்னரே அனுமதிக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கந்தர்வக்கோட்டையில் விவசாயிகளை ஆபாச வார்த்தைகளால் திட்டிய திமுக ஒன்றிய செயலாளர் பரமசிவத்துக்கு எதிராக கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டம் நடத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நெல் கொள்முதல் நிலையம் திறப்பது தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சினையில் திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் பரமசிவம் விவசாயிகளை ஆபாச வார்த்தைகளால் திட்டியதாகவும் காலணியால் தாக்க முயன்றதாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து கந்தர்வக்கோட்டை பேருந்து நிலையத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் திரண்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மேலும் அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க கோரி திமுக தலைமை ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். இனிவரும் செய்திகளை விரைவு செய்திகளாக தற்போது பார்க்கலாம். வாணியம்பாடி பகுதியில் உள்ள ஜெயின் கல்லூரியில் செயல்பட்டு வரும் உழவர் சந்தையை இடமாற்றம் செய்ய கோரி விவசாயிகள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கொரோனா பரவல் காரணமாக உழவர் சந்தை திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பகுதியில் உள்ள ஜெயின் கல்லூரி வளாகத்திற்கு மாற்றப்பட்டு இயங்கி வருகிறது. உழவர் சந்தைக்கு வருவதென்றால் சுற்று வட்டார பகுதி மக்கள் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் கடந்து வர வேண்டிய சூழல் உள்ளது. இதனால் தங்கள் வியாபாரம் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் புகார் தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் ஜெயின் கல்லூரி வளாகத்தில் செயல்பட்டு வரும் உழவர் சந்தையை வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரிக்கு எதிரே உள்ள மைதானத்திற்கு இடமாற்றம் செய்ய கோரி விவசாயிகள் சங்கத்தினர் ஆட்சியிடம் மனு அளித்தனர். இப்போ உழவர் சந்தை ஜெயின் காலேஜ் வளாகத்தில் இயங்கி நிற்குது. அந்த வளாகத்தில் மழை பெஞ்சா நிறைய மழைநீர் தேங்கிறது. அதே போல் ரோடு வேலை செஞ்சுருக்கிறாங்க. பாதி ரோடாக இருக்குது. நிறைய விவசாயிங்க அடிபட்டு மருத்துவமனையில் சேர்த்துருக்கோம். அதனால் அது கொஞ்சம் இடம் மாற்றி கொடுக்க சொல்லி கேட்டிருக்கிறோம். அவரும்
இஸ்லாமிய கல்லூரி அருகில் அந்த கிரவுண்டில் மாற்றி கொடுக்குற தகவலை சொல்லியிருக்காரு. அதனால் கூடுதல் விவசாயிகளை அனுமதித்து தற்காலிக உழவர் சந்தையை வந்து அந்த இஸ்லாமிய கல்லூரி வளாகத்தில் மாற்றி கொடுக்க சொல்லி ஆட்சித்தலைவர்கிட்ட கேட்டிருக்கிறோம். அது சம்பந்தமாக அத்தனை விவசாயிகளை வந்து கலெக்டரை பார்த்துருக்கோம். ஜோலார்பேட்டை அருகே தனது நிலத்தில் மழைநீர் தேங்கி நிற்பதால் விவசாயம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயி ஒருவர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே குடியானக்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் மைவண்ணகுமார். இவர் நிலத்தின் அருகே மங்கம்மாள் என்பவர் அவருக்கு சொந்தமான நிலத்தில் குளம் அமைத்துள்ளார். குளம் தோண்டப்பட்ட மண்ணை கொண்டு குளத்திற்கு செல்ல மேடாக பாதையும் அமைத்துள்ளார். இதனால் தன் நிலம் தாழ்வான இடமாக மாறியது என்றும் மழைநீர் தேங்கி நின்று விவசாயம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் வேதனை தெரிவித்துள்ள விவசாயி இது தொடர்பாக முறையான நடவடிக்கை எடுக்க கோரி ஆட்சியரிடம் மனு அளித்தார். குடியானப்பம் கிராமத்தில் என்னுடைய புல எண் 335/1 63/1 நிலம் உள்ளது. இதில் காலங்காலமாக 3 தலைமுறையாக மழை நீர் ஏரியிலிருந்து வந்தோம், உபரி நீர் வந்தோம். எங்களுடைய மங்கம்மா குளம் நிறைந்து கணபதி கோட்டை வழியாக கட்டேரி ஏரிக்கு போய் சென்றடையும். தற்சமயம் கடந்த ஆட்சியில் குளத்தை செப்பனிடுகிறேன்னு சொல்லி கடந்த ஆட்சியில் 3 அடி உயரத்துக்கு மண்ணை நிரப்பி தடுத்து தற்காலிக சாலை என்று போட்டுவிட்டார்கள். அதனால் என்னுடைய 5 ஏக்கர் நிலமும் தற்சமயம் நீர் மூழ்கி 3 அடி அளவுக்கு நீர் மூழ்கி உள்ளது. விவசாயம் செய்ய முடியாமல் தத்தளிக்கிறேன். இதனால் பல மனச்ச உளைச்சலுக்கும் ஆளாகிறேன். தற்சமயம் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துள்ளேன். அவர் தகுந்த பரிசீலனை செய்வார் என்று நம்புகிறேன்.